அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக அரசிடம் 24 மணி நேரத்தில் ஆளுநர் பேச வேண்டும் என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. ஆளுநர் முன்பு தற்போது மசோதாக்கள் எதுவும் நிலுவையில் இல்லை எனவும் அட்டர்னி ஜெனரல் வாதத்தில் முன்வைத்திருக்கும் நிலையில் 24 மணி நேரத்தில் தமிழக அரசிடம் ஆளுநர் பேச வேண்டும் என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, வழக்கின் பின்னணி விவரிக்கலாம். ஆளுநருக்கு எதிரான தமிழக அரசினுடைய மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் பல்வேறு அறிவுறுத்தல்களை தற்பொழுது ஆளுநர் தரப்பிற்கும் மாநில அரசிற்கும் வழங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மசோதாக்கள் மீதான ஒப்புதலை ஆளுநர் முறையாக வழங்கவில்லை, அரசு சாசனத்தை மீறும் வகையில் அவர் செயல்பட்டு வருவதாக தமிழக அரசாங்கத்தினுடைய சார்பாக வாதிட்ட மூத்த வழக்கறிஞர்கள் பி வில்சன், முகுல் ரோஹத்கி மற்றும் அபிஷேக் மனு சிங்வி ஆகியோர் இன்றைய விசாரணையின் பொழுது அவர்கள் வாதங்களை முன்வைத்தார்கள். அதன் பிறகு மிக முக்கியமாக வழக்கினுடைய விசாரணை நாளை மறுநாள் மீண்டும் நடைபெற உள்ள நிலையில் முதற்கட்டமாக அடுத்த 24 மணி நேரங்களுக்கான பல்வேறு ஆலோசனைகளை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மக்கள் எந்த ஒரு விதத்திலும் இந்த விவகாரத்தால் பாதிக்கப்படக்கூடாது என்ற ஒரு லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில் இரு தரப்புமே முடிவெடுக்க வேண்டும். ஆளுநர் எந்த அடிப்படையில் முடிவுகளை எடுக்கிறார் என்று நாளை மறுநாள் தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் உச்சநீதிமன்றமானது அட்டர்னி ஜெனரலுக்கு வழங்கியிருக்கிறது. மேலும் 24 மணி நேரம் இருப்பதால் அரசியல் சாசனப்படி ஆளுநர் அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவெடுக்க வேண்டும். வேண்டுமானால் தேநீர் விருந்துக்கு கூட அவர்களை அழைத்து பேசுங்கள் என்ற ஒரு அறிவுறுத்தலை ஆளுநர் தரப்பிற்கும் தற்போது உச்சநீதிமன்றமானது வழங்கியிருக்கிறது. மிக முக்கியமாக ஆளுநர் ஒரு திடீரென ஒரு அமைச்சரை டிஸ்மிஸ் செய்ததாக உத்தரவிடுகிறார். பிறகு மீடியாக்களுக்கும் செய்தி தருகிறார் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் இன்றைய விசாரணையின் பொழுது தமிழக அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர்கள் முன்வைத்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுமார் 10 மசோதாக்களை இரண்டாவது முறையாக சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்ட மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அவர் அனுப்பி வைத்தது மிகவும் தவறான ஒன்றாகும். அது அரசியல் சாசனத்தையும் ஜனநாயகத்தையும் மீறும் கேலி கூத்தாக்கும் செயலாகும் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் இன்று வாதத்தின் பொழுது தமிழக அரசாங்கம் முன்வைத்தது. சுமார் 36 மாதங்களாக மசோதாக்களை ஆளுநர் நிலுவையிலேயே வைத்துள்ளார். அரசு நிறைவேற்றும் எந்த ஒரு தீர்மானத்திற்கும் அவர் ஒப்புதல் தர மறுக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் இன்றைய வாதங்களின் பொழுது தமிழக அரசுடைய தரப்பு வழக்கறிஞர்கள் முன்வைத்துள்ளார்கள். இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது நாளை மறுநாள் காலை முதல் வழக்காக எடுத்துக் கொள்ளப்படும் என்ற ஒரு உத்தரவையும் தற்பொழுது நீதிபதிகள் பிறப்பித்துள்ளார்கள். விவரங்களுக்கு நன்றி.